ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்த்தது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் அனைத்து நண்பர்களையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்மளால மறக்கவே முடியாது நம்ம பயின்ற ஆசிரியர்கள் அனைத்தையும் நம் இந்த பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். போராடும் போர்க்களமே சேயை கண்ட தாயை போல இருக்குது. எவ்வளவு மாணவர்களையும் ஒன்றுபடுத்தி என் முன்னால் நிற்க வச்சிருக்கிறாங்க. 25வது வருடம் அந்த வருடத்தின் நினைவாக ஒகே போட்டோம். ஞாபகம் வருதே ஞாபகம் எல்லாருமே சேர்ந்து வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதல் உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்வித்தான். மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது. ஆனா இந்த விஷயம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் 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 ஞாபகம்
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்த்தது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எல்லாவல்ல அன்பு இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். எங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே 1996 ஆண்டு பேட்ச் மாணவ மாணவிகளாக இங்கு படித்து இப்பொழுது சமுதாயத்திலே ஒரு குடும்பத்திலே தலைவர்களாக தலைவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே பழைய காலத்திற்கு சென்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் பழைய நினைவுகளை கொண்டு வந்து இதன் மூலமாக எங்களுடைய வாழ்வும் எங்கள் மூலமாக பிறருடைய வாழ்வும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இங்கே கூறுகின்றோம். இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் அருளால் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே எங்களுடைய அனைத்து நண்பர்களையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் நண்பர்களுக்காகவும் எங்கள் தோழமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படியிலும் உதவியாக இருந்த எங்கள் ஆசிரியர்கள், பெரியோர்கள் அனைவருக்காகவும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த ஒரு சிறிய கூட்டத்தினை பல நாட்களாக திட்டமிட்டு நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். இதற்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களோடு இருந்து இந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் இன்றும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்திட அவர்களை புரிந்திட வேண்டும் என்று நமக்கு நன்றி கூறி மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் பிரசன்னத்தை தனது இரு ஜபத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் பெற்று தந்த தந்தை அவர்களுக்கு நன்றி. வந்தவரை வரவேற்பது என்பது தமிழர் பண்பாடு. ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமா. இப்ப நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அழகிய வார்த்தையால் வரவேற்க வருகிறார் நமது தோழி சாந்தா அவர்கள். அவர்களை நமது கரவொலி எழுப்பி வரவேற்போம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் மதிய வணக்கம். முதலாவதாக ஃபாதர் ராபர்ட் அவர்களை முதற்கண் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். மற்றும் நாம் பயின்ற, நம்மளால மறக்கவே முடியாது, நம்ம பயின்ற ஆசிரியர்கள் ரமேஷ் அவர்கள், மூத்த ஆசிரியர் நாகப்பன் சார் அவர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் இந்த சூழ்நிலையில் இருக்கும் தலைமை ஆசிரியர், ஆரம்ப கல்வி தலைமை ஆசிரியர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மாணவ பருவத்தை போல் மகிழ்ச்சியான பருவம் எதுவுமே இருக்காது. ஒரு பூவின் மலர்ச்சியை போல சந்தோஷத்தை மட்டுமே கொண்டதுதான் பள்ளி கால நினைவுகள். அதே நினைவுகளுடன் மீண்டும் அதுவும் கணவன், மனைவி, குழந்தைகளுடன் சந்தித்து நம் பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த மாணவர் சந்திப்பு நிகழ்வில் ஆசிரியர்களும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். 90களில் ஆசிரியர்களுடன் நண்பர்களாக பழகிய மாணவர்கள் தான் அதிகம். அதில் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு வேத வாக்கா கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனை நாம் கடைபிடித்ததால் தான் இன்று எங்களுக்குள் சிலர் சிறந்த ஆசிரியராகவும், சிறந்த விவசாயியாகவும், சிறந்த பொறியியலாளராகவும், சிறந்த குடும்ப தலைவராகவும், சிறந்த குடும்ப தலைவியாகவும், சிறந்த தொழிலதிபராகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இது உண்மை என்று நான் நம்புகிறேன். யாரும் சலித்தவர் இல்லை. இப்போது இருக்கும் கட்டத்தில் யாரும் ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் இல்லை. இந்த விழாவிற்கு இத்தனை பேரையும் உருவாக்கிய நம் ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவது மிக சந்தோஷமாக உள்ளது. ஆசிரியர்கள் அனைவரையும் இவ்விழா மேடையில் வர வைத்து அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நம் பழைய சில மறந்த சில விஷயங்களை இப்போ ஒரு 2 நிமிஷம் செய்ய போகிறோம். ரெஜிஸ்டர் நம்ம கூட இப்போ இல்லை, ஆனால் அவரை யாராலையும் மறக்க முடியாது. அவரு ஜெய் அழுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் நம்ம இருக்கும்போது தலைமை ஆசிரியராக இருந்த ராஜரத்னம் சார், அவங்களும் இப்போ நம்ம கூட இல்லாத இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம மரியாதை கொடுக்கும் நிமித்தமாக
சொல்றதுக்கு நம்மளோட சிஸ்டர் சசிகலாவை நான் சகிலா அவர்களே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காமெடியை பார்த்து கொஞ்சமா சிரிங்க, சாப்பிடாம போயிட போறீங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை வாசிப்பது நாக்காய் மற்றும் மூக்காய். வெளிநாட்டில் இருந்து தங்களது பங்களிப்பு தொகையாக ரூபாய் 20,000 ஹெலிகாப்டர் வழியாக அனுப்பி வைத்த ஃபாதர் பேட்ரிக் மற்றும் கிரிஜா ஆகியோருக்கு அருள் சகோதரி சசி அவர்கள் கருவேப்பிள்ளை மற்றும் கொத்தமல்லி இவைகளை மாலையாக அணிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஷீட்டை ஆர்டர் செய்து வாங்குவதற்காக சென்ற ஜெய் மற்றும் சேகர் இவர்கள் இருவரையும் ஒரு நாயானது வெறித்தனமாக தாக்கிய செய்தி அனைத்து செய்திகளிலும் வெளிவந்ததை அறிந்த அவர்களது நண்பர் குமார் வேலைக்கு சென்ற இடத்தில் மயக்கமாகி மருத்துவமனையில் அனுமதித்த செய்தி சக நண்பர்களிடையே வருத்தமடைய செய்தது. அருள் சகோதரி சசியை பார்ப்பதற்காக குமார் தொலைதூரத்தையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு சேற்றில் விளையாடி கொண்டு அரக்கோணம் சென்று செல்ஃபி எடுத்து குரூப்பில் போட்டதை பார்த்த சக நண்பர்கள் குமாருக்கு 500 ரூபாய் கிழிந்த நோட்டை கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். புத்தகங்களை வாங்கிவிட்டு பணம் கைக்கு வராத நிலையில் இருந்த சாந்தா அவர்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியும் பதில் வராத நிலையில் மனம் உடைந்து குரூப்பில் இருந்து விலகுவதாக ஜெய்க்கு போன் செய்ய இந்த அதிர்ச்சி தகவலை கேட்ட ஜெய் கண்ணீர் விட்டு எழுத காட்சி வாட்ஸ்அப்பில் வெளிவந்தது. நாட்டு மருந்து கடையில் வேலை பார்க்கும் மீனாவை சேகர் மற்றும் குமார் தேடி சென்று பார்த்துவிட்டு உடல் எடையை குறைக்க மருந்து கேட்க மீனா தவறுதலாக உடல் எடை கூடுவதற்காக மருந்து கொடுக்க ஐயோ பாவம் இவர்களால் நடக்க கூட முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை கவனித்துக் கொள்ள ஜெய் முன்வந்துள்ளார். குமார் மற்றும் சேகர் பராக் ஆர்டர் செய்ய சென்ற இடத்தில் தற்செயலாக சாந்தா மற்றும் ஸ்லோ இவர்களை சந்திக்க நேர்ந்தது. இவர்களுடன் செல்ஃபி எடுத்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் தான் எந்த காரணத்திற்காக சென்றோம் என்பதை மறந்து இருவரும் வீடு திரும்பிய நிலையில் அவர்களை எதிர்கொண்டு சக நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்த காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அருள் சகோதரி சசி அவர்கள் பேட்ச் மீட்டிங்கிற்கு வந்ததால் தான் நாங்கள் வருவோம் என்று புருஷோத்தமன் மற்றும் திருநாவுக்கரசு ஒற்றை காலில் நின்று கொண்டு சிறு பிள்ளைத்தனமாக அடம் பிடித்ததை அறிந்த சாந்தா அருட்தந்தை ராபர்ட் அவர்களை அணுகி நடந்ததை கூற அருட்தந்தை ராபர்ட் அவர்கள் மதர் அவர்களுடன் தொலைபேசியில் விவரத்தை தெரிவிக்க அதற்கு மதர் ஏன் அவர்கள் ஒற்றை காலில் நிற்க வேண்டும், 2 காலிலும் நிற்க சொல்லுங்கள் என்று கூற இந்த செய்தி நண்பர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தோழி தேவியின் மகன் பிறந்த நாளையொட்டி அறுசுவை உணவு தருவதாக கேள்விப்பட்டு இரவோடு இரவாக யாருக்கும் தெரியப்படுத்தாமல் குமார், சேகர், ஜெய், சாந்தா மற்றும் பரிமளா இவர்கள் அனைவரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது யாரோ ஒருவர் இவர்களை படம் பிடித்து குரூப்பில் போடப்பட்டதை அறிந்த தோழி கிரிஜா இவர்களுக்கு மட்டன் பிரியாணி மற்றும் மீன் வறுவலை ஹெலிகாப்டரில் அனுப்பி வைப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. கடந்த 1 மாத காலமாக பல்வலியால் வேதனை அடைந்து வந்த ரஜினி கடைசியாக பல் மருத்துவமனையில் பார்க்க சென்றுள்ளார். அதற்கு மருத்துவர் பல்லை எடுக்க வேண்டும் என்று கூற ரஜினி சம்மதம் தெரிவிக்க, ஆனால் அந்த மருத்துவர் எடுக்க வேண்டிய பல்லிற்கு பதிலாக வேறு பல்லை எடுக்க வலி தாங்க முடியாமல் ரஜினி மயங்கி கீழே விழ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இப்பொழுது அவர்கள் குளிர்ந்த நீரில் சிறிதளவு உப்பை சேர்த்து தனது வாயை சுத்தம் செய்து வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. செங்கல்பட்டில் தனியார் பள்ளி ஒன்றில் வேலை பார்த்து வரும் சாந்தா, ஸ்லோ இவர்களை சந்திப்பதற்காக சங்கர் சென்றுள்ளார். வணக்கம். சில மணி நேரம் வெளியில் காத்திருந்த பின் அவர்கள் வருவதற்கு தாமதம் ஆவதை அறிந்த பின் வகுப்பறைக்கு சென்று இருவரையும் வலுக்கட்டாயமாக வெளியில் வரவழைத்து செல்ஃபி எடுத்துள்ளார்.
இதனை பார்த்து அங்குள்ள ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்து செங்கல்பட்டு காவல்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சங்கரை விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் சுவையான சிரிப்பூட்டும் செய்திகளை அறிந்து கொள்ள உங்கள் அறிவும் சேனலில் பார்த்து மகிழுங்கள். வணக்கம். ஷகிலா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீராம் அவர்கள் இப்போ பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். முதலில் என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கும் மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய சென்ட் ஜோசப் பள்ளியின் தாளாளர் திரு அருத்தந்தை அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் தாளாளர் திரு விளவேந்தர் அடியூர் அவர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவில் பங்கேற்க முடியாத மேலை நாடுகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நம் அன்பு தோழி கிரிஜா மற்றும் ஜோசப் பேட்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பள்ளியில் பயின்று இன்று கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த தருணம் நம்முடைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், எப்படி பழகினோம் என்ற நம்முடைய இளமைகால உணர்வுகளையும் அனைத்தையும் நாம் இங்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என்று நமக்கு நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நல்ல ஒழுக்கத்தினையும் நல்ல கல்வியையும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, ஆசான்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் தலைமையேற்று நம் நண்பர்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடி இந்த விழாவினை சிறப்பித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் சசி, மிஸ்ஸஸ் சசிகலா பாடல் ஒன்று பாடுவார். அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, இந்த சாங் வந்து நாங்கள் எதுக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த 25 இயர்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருப்போம் இல்லையா. சிலர் என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணி நம்ம லைஃப்பை கடந்து வந்திருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சாங். எப்பெல்லாம் இந்த உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வருதோ இந்த பாட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது புத்துணர்ச்சியும் புது தெம்பும் கிடைக்கணும். ஓகேங்களா? ஓகே, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க நம்புறோம். ஓகே, திறந்து வைக்க சொல்றோம். சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு வியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்னை இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், கால
வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சக்கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் எல்லாமே சுகமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா. ஒரு கனவு கண்டால் அது நிஜம் என்றால் அது காலில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது மழையோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இப்ப நம் மனைவியின் சார்பாக ஃபாதர் அவர்களை இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இரண்டு ஆசிரியர்கள் இருக்காங்க, அப்புறம் நீங்கள் இன்றைய விழா நாயகர்கள் எல்லாம் குழுமியிருக்கீங்க. ஸோ நான் ரொம்ப பேசக்கூடாது ஆக்சுவலி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் ஜூன் மாதம் ஜூலை வந்த பிறகு ஒரு செப்டம்பர் மாதம், அன்றைக்கி செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு சிஸ்டர் சசி ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் இது போல் நாங்கள் 1996 பேட்ச் இப்போ ஒரு மீட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம், ஓகே மோஸ்ட் வெல்கம் வாங்க சொல்லிட்டு. அன்றையிலிருந்து இந்த ஒரு நல்ல நாள் வரைக்கும் எல்லாருமே, ஒரு சில நண்பர்கள் எலெக்ஷன் அன்னைக்கு சோதர் ஜெயக்குமார் நினைக்கிறார், அவங்க தலைமையில் வந்துட்டு ஃபாதர் போல என்ன வேணும் ஃபாதர் நான் சொன்னேன், நீங்கள் எதாவது கொடுங்க. அப்புறம் எங்கள் டீச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணி லைப்ரரிக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது மிகவும் தாராள மனசோடு முன் வந்திருக்கீங்க. வழக்கமாக ஒரு பள்ளியில் அந்த பேட்ச் படித்து முடிச்சுட்டு போனோடனே அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த பள்ளியை வந்து எப்பவுமே ஞாபகத்தோடு மனசோடு வச்சு 25 ஆண்டுகள் கழித்து ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஒருவரை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் படித்த இந்த பள்ளியில் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வைக்கணும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இது போன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் ஒருவரோடு சேர்ந்து உயர வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற இந்த நல்ல உள்ளத்திற்காக நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய முன்னாள் ஹெட் மாஸ்டர்ஸ் தாளர்கள் இப்பொழுது இல்லை என்றாலும் நீங்கள் அவர்களை நினைத்து அவர் மீது கொண்டுள்ள அன்போடு நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த ஒரு பாசம், சந்தோஷம் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுதுமே நிறைந்து நிற்க வேண்டும் என்று ஆசை கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை. இப்பொழுது நம் மூத்த ஆசிரியர் திரு நாகப்பன் அவர்கள் பேசுவார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தாளாளர் தந்தை புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி தந்தை அவர்களுக்கு எனது மதிய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருந்தகை திரு ரமேஷ் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியுள்ள இருபால் அன்பு மாணவ செல்வங்கள் என்று சொல்வதற்கு வாய் வரவில்லை. காரணம் எங்களோடு நீங்களும் இணைந்து விட்டீர்கள். அதனால் உங்களை அந்த இருபால் உடன் பிறப்புகள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நண்போடு உங்களை வரவேற்கின்றேன். இந்த பள்ளி
1989 இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது அருட்தந்தையாக இருந்த திரு அருள் தேவதாஸ் அவர்கள் இங்கே தந்தையாக இருந்து இந்த பள்ளியை துவக்கினார்கள். அடுத்து அவருக்கு பிறகு ஆசிரியர்கள் பொறுப்பு ஏற்றார்கள். பிறகு கல்வித்துறை அவர்கள் பொறுப்பேற்கக்கூடாது என்று சொல்லி அடுத்து வந்த பலவேந்திரம் தந்தை அவர்கள் இங்கே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தினார்கள். பிறகு 6, 7, 8, 9, 10 இது வரைக்கும் கொண்டு வந்து இங்கே 10ஆம் வகுப்பு தேர்வு மையமாகவும் இதை வாங்கி நடத்தி வந்தோம். அப்படி நடத்திய இந்த பள்ளியில் நீங்கள் 1996 இங்கே கல்வி பயின்று இன்று பார்க்கும்போது 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 25 ஆண்டுகள் கடந்தும் உங்களுக்கு இந்த பள்ளியின் மீது உள்ள அந்த பற்று, ஆசை, அந்த ஒரு உணர்ச்சி இதுகளை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் இருக்க முடியாது. ஆகவே உங்களுக்கு பிறகு இது நாள் வரை இந்த பள்ளி இப்பொழுது மேல்நிலை பள்ளியாக மாறிவிட்டது. மேல்நிலை பள்ளியாக 11, 12ஆம் வகுப்பும் இங்கே துவங்கி நடந்து வருகின்றது. தேர்வு மையமும் போய்விட்டது. அடுத்து இங்கே ஆங்கில மீடியம் இங்கே துவங்குவதாக சொல்லுகின்றார்கள். அது அருட்தந்தை அவர்கள் இங்கே துவங்கினால் இங்கே இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மிக நன்றாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் எப்படி படித்து ஒரு துறையில் போய் பணம் சம்பாதித்து உயர்ந்து இருக்கின்றீர்களோ அதேபோல் உங்களுடைய வருங்கால சந்ததியினரையும் நல்ல படிக்க வைத்து ஆர்வத்தோடு நல்ல அவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இப்பொழுது திரு ரமேஷ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பள்ளியிலே நான் இந்த இடத்திலே இப்போது பேசிக்கொண்டிருக்கிறதால் இதற்கு முத்தாய்ப்பாக இருப்பவர், என்றும் நினைவில் நீங்காக இருப்பவர் திரு ஃபாதர் அருள் தேவதாஸ் அவர்கள். இரண்டாவதாக சகோதரி ஜெசிந்தா அவர்கள் இருவரும் தான் எனக்கு இந்த பள்ளியிலே வேலை வாய்ப்பு கொடுத்து உங்களெல்லாம் நான் சந்திக்க காரணமாக இருந்தவர்கள். நான் இந்த பள்ளியில் 1986 ஜூன் 20 இதே நிற்கின்றன இதே இடத்துல இதே டேபிள் போட்டு கட்டச்சேரில் உட்கார்ந்து முதல் வகுப்பு ஆசிரியராக 11 ஆண்டுகள் இருக்குது. எத்தனை ஆண்டுகள்? 11 ஆண்டுகள். அந்த காலகட்டத்திலே நீங்கள் எல்லாம் இடத்திலே 10வது படித்தீர்கள். நீங்கள் இந்த 10வது படித்த செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா 4வது செட்டு. நீங்கள் 93ல் 93வது செட்டு, 93 10வது ஆரம்பித்து 94 ஏப்ரல் மாதம் 10வது முதல் செட்டு எழுதுது. 94, 95, 96 3வது செட்டுங்க. நான் 97ல் சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழாசிரியராக பயின்று அதிலிருந்து 97 முதல் இன்று வரைக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி அணைக்கட்டில் தமிழாசிரியராக இருக்கிறேன். இதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த நைட்டு ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பித்து சில சிறப்பான ஒரு சேவை நான் ஆற்றிருந்தேன். இருபாலர் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் நீங்காத நினைவு. அதாவது சொல்லுவாங்க, உங்களை பார்க்குறப்ப தாயை கண்டு சேயை போல சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல இந்த நிலையில் இருக்கிற காரணம் சேயை கண்ட தாயை போல இருக்கிறது. எவ்வளோ மாணவர்களையும் ஒன்றுபடுத்தி என் முன்னால் நிற்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ண அனைத்து எனது முன்னாள் மாணவர்களுக்கு நான் மீண்டும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சூழ்நிலையில் நான் இங்கே பணியாற்றினேன். அப்போ மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரகமாக விதமாக இருந்தாங்க. அனைவரும் ஆர்கனைஸ் பண்ணி இன்று வரைக்கும் 35 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நான் பணியாற்று ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்து மாணவருடைய ஒட்டுமொத்த பயோ எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஈடுபாடாக இருந்திருக்கேன். எனவே இதெல்லாம் நீங்கள் ஒரு வாய்ப்பு அளித்தீங்க.
உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபாதர் வந்து இப்போ ஜூன் மாதம் வந்தாருங்களா. இந்த பள்ளி வந்து 86லேருந்து 89 வரைக்கும் கணக்கு 88 வரைக்கும் துவக்கப்பள்ளியாக இருந்தது ஃபாதர். அரசு துவக்கப்பள்ளி 89ல் ஃபாதர் பிளவந்தது வந்து அருள்தாஸுடைய காலகட்டத்தில். இது வந்து 5 வந்து 6ஆம் ஆச்சு. 89ல் நமது சிறிய தந்தை இந்த பள்ளியுடைய ஆசிரியர் நாகப்பன் அவர்களை நான் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்து போய் வெள்ளுவராங்கலூரில் வந்து பணியாற்றிருந்தார். இந்த பள்ளிக்கு ஆசிரியர் தேவைன்றதுக்காக அவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் 89லேருந்து இந்த பள்ளியில் பணியாற்றினார். அங்கே ஒரு சூழ்நிலை அவர் போய் நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த ஸ்கூலுக்கு கொண்டாந்தேன். அப்படி என்னோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆசிரியர்கள் மேலே நான் பள்ளிக்கு கொண்டாந்து 60 ஆசிரியர் மேலே பணியாற்றிருக்காங்க என்னோட. எனவே இப்பேற்பட்ட அருமையான ஒரு நினைவுகளெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அன்பு மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலை போன்று சந்தோஷமான நிலை போன்று என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும் என்ற இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. இந்த இடத்துல இப்போ பேசுறதுக்கு காரணமாக இருந்து உங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வாய்ப்பளித்த பள்ளியுடைய தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கு எனது மனதார மீண்டும் ஒரு முறை வணக்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தருணம் 25வது வருடம். அந்த வருடத்தின் நினைவாக கேக் வெட்ட போறோம். பேச அழைக்கிறேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை வரிகளுக்கு ஏற்ப கற்றோர்கள் நிறைந்த இந்த சபைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு முறையுமே பழைய மாணவர்கள் இதே மாதிரி கேதர் ஆகி போவது பார்த்துருக்கேன். இந்த பேட்ச் தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஒவ்வொரு முறையுமே நான் கூப்பிட்டு கேட்பேன், ப்ரைமரிலேருந்து தான் போகிறீங்க ஹையர் செகண்டரிக்கு, ஆனால் எங்களை கூப்பிட்றதே கிடையாது அப்படின்னு நான் சொன்னது உண்டு. அது என்னுடைய ஆதங்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு, மகிழ்ச்சி. உங்கள் பேட்சில் வந்து ரொம்ப பரிச்சயமான சகோதரி ஷகிலா எங்கள் பள்ளியில் வேலை புரிஞ்சாங்க. அதனால் அவங்களை எனக்கு ரொம்ப பரிச்சயமான நபர்.
எல்லாரும் இது மாதிரி நாங்களும் வந்து என்னுடைய பேட்ச் ட்ரைனிங் படித்த அந்த பேட்ச் நாங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கிறோமே தவிர நேரடியாக இது மாதிரி சந்திக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் எப்படியே பரவாயில்ல, இவ்வளோ அழகாக கேதர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ள, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உதவி செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு பாட்டி பழ வியாபாரம் செய்துட்டு உக்காந்துருந்தாங்களாம். அந்த பாட்டி வந்து ரொம்ப ஏழ்மையில் அந்த வியாபாரத்தின் மூலம் கிடைக்கிற அந்த வருமானத்தில் தான் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரெகுலராக ஒருத்தர் வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி வந்து அந்த பழங்களை வாங்கிட்டு போவாராம். அப்போ வந்து அவர் சொல்வாராம் இந்த பாட்டிக்கிட்ட, அந்த பழங்கள் வந்து நல்லா இல்லைன்னா கூட அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா கூட அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி, நேற்று கொடுத்த நீங்கள் பழம் அப்படின்னு சொல்லுவார் அவர். இதை கேட்ட அந்த பாட்டி அடுத்த நாள் வந்து அதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கடைக்காரன் வந்து சொல்லுவானா, என்ன பாட்டி டெய்லி இந்த வார்த்தையை சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி, சரி உன் பழத்தை தான் கொஞ்சம் கூட நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் புளிப்பு, அந்த ரொம்ப இனிப்பாக இல்லாமல் கொஞ்சம் சுவை குறைவான பழங்களாக தான் இருந்ததான். அப்போ அவர் சொல்வார் அந்த கடைக்காரர், என்ன பாட்டி சுவை குறைந்த பழத்தை அந்த சார் டெய்லியும் உங்களை புகழ்ந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தெரியும், நான் வாங்குகிற இடத்துல இது மாதிரி பழம் தான் எனக்கு கிடைக்கும், விலை மலிவான பழங்கள், அதுதான் நான் வியாபாரம் செய்கிறேன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை வந்து குறை கூறாமல் என்னை வந்து நாள்தோறும் பாராட்டிட்டு செல்வதனால நானும் அவருக்கு எடை அதிகமான பழங்களை தான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறேன். இதுலேருந்து நாம் என்ன தெரியுதுன்னா, நாம் எதை கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். அன்பு, நம்ம அன்பை வந்து விதைக்கும் பொழுது அன்பை வந்து தானாகவே பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம இந்த சமுதாயத்தில் பல்வேறு பணியில் ஈடுபட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியுது. உங்களுடைய பணிச்சூழலில் நீங்கள் உங்களுடன் இருப்பவங்கள அன்பு செய்து மிகவும் தியாக உணர்வோடு பணி செய்யும்பொழுது சமுதாயம் வளர்ச்சி அடையும். சமுதாயம் வந்து என்பது நாம் தான். நம்ம ஒவ்வொருவருமே சமுதாயத்துக்கு வளர்ச்சிக்கு கடமைப்பட்டவர்கள். எனவே நமது உழைப்பை முழுமையாக தருவோம், சமுதாய வளர்ச்சியில் பங்கெடுப்போம். இன்னைக்கு வந்து 25வது ஆண்டில் சில்வர் ஜூப்ளி மாணவர்கள் நீங்கள் தான், மறக்கவே முடியாத சேர்த்து. இதுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 25 ஆண்டுகள் ஆகுது. நானும் சேர்ந்து பள்ளியில் என்னுடைய தாளர்களோடும் ஆசிரியர்களோடும் கேக் வெட்டி மகிழ்ந்ததுக்கு இந்த ஒரு வாய்ப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. கிரிஜா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடம்பு தான் அங்கே இருக்குது, மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. அவங்களோட பல இதில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் அதை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் அவங்க உங்களுக்காக பேசியிருக்காங்க. தயவு கூர்ந்து அதை கொஞ்சம் கேட்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையாடல் 1 நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். என் பெயர் கிரிஜா. எவ்வளவு தூரம் பிரிந்திருந்தாலும், எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும், நான் என் பள்ளியின் மீது கொண்டிருக்கும் மரியாதையும் அன்பும் என்னுடன் படித்த சக மாணவர்களுக்கும் இந்த நட்பு என்றுமே மாறாதது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்வித்தான். அக்கல்வியை பெற்று சிறப்போடு வாழ வழிவகுத்த என் ஆசிரியர்களாகிய நம் நிர்வாக தந்தை திரு லவேந்திரன், ஆசிரியர் திரு சதீஷ் மற்றும் ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் என் 2 கரங்களை கூப்பி வணங்கி நன்றி கூறுகிறேன். என்னுடன் படித்த நிறைய மாணவிகள் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை கூறிவிட்டேன். நீங்கள் செய்த உதவி என் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவில்லை என்றாலும் கணிசமாக நீங்களாவது ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். இத்தருணத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னொரு பிறவி எடுக்கப் போவதில்லை. நம் அனைவருக்கும் ஒன்று கூடி படிப்பதற்கு இருக்கும் நாட்கள் தான் நமக்கு சொந்தம். தொலைவில் இருந்தாலும் தொடரும் நம் நட்பு. இப்படிக்கு உங்கள் தோழி கிரிஜா. நன்றி. இப்பொழுது ஆசிரியர்களை கௌரவிக்கும் நேரம். ஒரு 5 மாணவர்கள், 5 இல்லை 6 மாணவர்கள்
மேடைக்கு வருமாறு வாலண்டியர்ஸ் சத்தம் இல்லாமல் வந்தீங்கன்னா நடக்கும். எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம் ஃபாதர் ராபர்ட் அவர்களை நம் பழைய மாணவர்கள் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடையை போர்த்த உள்ளார். இப்பொழுது நாகப்பன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்த 5 மாணவிகள் முன்னே வருமாறு அன்புடன் தலைமை ஆசிரியர் சரோமேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நம் மாணவிகள் முன் வந்து அவர்களுக்கு பரிசளிப்பார். இந்த நிகழ்வு நல்லபடியாக நடந்திருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அந்த நார்மல் ஃபோன் மூலமாக அவங்க எல்லாரையும் எப்படி கேதர் பண்ண முடியுங்கிறத பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு எஃபர்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து நான் வந்து பிள்ளையாருன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, ஓட முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண நம்ம சசி கலா சிஸ்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நல்ல தருணத்தில் அழைக்கிறேன். அன்பு சகோதரி மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்.
ஆட்டை பேருக்கு தான் சாந்தம், ஆனால் படிக்கிற காலத்தில் ஒரே காந்தம். அதை கட்டுப்படுத்தவே முடியாது, அடிக்கடி தேடி கிடப்பேன் நான். ஆமாம், அந்த ஆட்டை குறிப்புக்கு ஒரு தலைப்பு சொல்லலாம். ஸோ காந்தா வந்து சாந்தா வந்து காந்தா அந்த பேரில் நான் இந்த இடத்த கொடுக்குறேன். ஓகேவா? சந்தோஷம். காந்தம் என்பது எல்லாரும் இருக்கும் இல்லையா, அந்த விதத்துல தாலில காந்தம் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய அண்ணன் திரு ரமேஷ் ஆசிரியர் இதில் ஒரு என்ன சிறப்பு என்றால், திரு விஜயன் அவர்கள் வந்து 1996 பேட்ச் இல்ல, ஆனா அவர் வந்து 1995 நம்மளோட முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி படிச்சவர். இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு மதிச்சு அவருடைய பிஸி ஷெடியூல்ல உங்களுக்காண்டி நான் வரேன்னு சொல்லி வந்தாரு. அதனால அவருக்கு இன்னொரு வந்து மனமார்ந்த நன்றியை கொடுக்கணும். ஒரு நிகழ்ச்சிக்கு விஜயன் அவர்கள் போறார்கள் என்றால் 25,000 50,000 கூட வாங்குவார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு முதலாக அவர் வந்து ₹1 கூட நம்ம கிட்ட வாங்கல. அதனால இந்த தருணத்தில் அவருக்கு நமது மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அருட்தந்தை அவர்கள் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிகள் என்ற வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே அறிவு தான் அனைத்துமே. இந்த பள்ளியில பயில்கின்ற எங்கள் மாணவ மாணவிகளுக்கு அறிவை வளர்த்துக் கொள்ளும் வகையில மிகவும் சிறந்த புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் மிகவும் விலை உயர்ந்த புத்தகங்களும் கூட. சாதாரண பள்ளிகளில் இது போன்ற புத்தகங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய பள்ளிக்கு நீங்கள் மனமுவந்து இந்த ஒரு அருமையான விலை மதிப்பு மிக்க இந்த ஒரு பரிசை தந்ததற்காக என்னுடைய பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை ஒரு பின்னிலையாக நின்று இவன் அனைத்து புத்தகத்தையும் வாங்கிய சகோதரி அன்பு சகோதரி சாந்தாமணி மேகலை அவர்களுக்கு நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் மதிய உணவு கரிச்சோறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இருந்து சாப்பிட வேண்டும் போகுமாறு உங்களை பணிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இருந்து விருந்து சாப்பிட்டு போகுமாறு அண்ணன் ரமேஷ் அவர்கள். இது விருந்தல்ல, பள்ளி மாணவர் திரு சங்கர் அவர்கள் ஏற்பாட்டின் தான் இந்த மட்டன் பிரியாணியானது ரெடி பண்ணுது. ஆனால் திரு சங்கர் அவர்களுக்கு வேலைக்கு வந்து ஒரு பொன்னாடை எடுக்குமாறு குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். திரு சாந்தா அவர்களுக்கும் மற்றும் ஜெயக்குமார், குமாரமூர்த்தி, ஞானசேகர் அவர்களுக்கும் நம் பொன்னாடை. பாகுபாடு இல்லாமல் அனைத்து நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எல்லோரும் ஒத்துழைப்பு என்று இந்த வருடத்தில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. அதனால எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த குரூப் பார்ப்பிங் சாந்தா மணிமணிகளுக்கும் குமாரமூர்த்தி அவர்களுக்கும் ஞானசேகர் அவர்களுக்கும் எவ்வளோ வந்து எங்க 4 பேருக்கும் எவ்வளோ வந்து நாங்கள் வந்து கோவப்பட்டிருக்கிறேன் இந்த ஆர்கனைஸ் பண்றதுல. இந்த நேரத்தில் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வெற்றிகரமாக அனைவரும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போக வேண்டும். சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. ஃபாதர் கேட்ட கூட சொல்லிட்டாரு, சாப்பிட்டு தான் வெளியே போகணும், சாப்பிடாம போகக்கூடாது யாருமே. ஃபாதர் சொல்லிட்டாங்க கேட்ட
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்ப்பது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் அனைத்து நண்பர்களையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்மளால மறக்கவே முடியாது நம்ம பயின்ற ஆசிரியர்கள் அனைத்தையும் நம் இந்த பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே சேயை கண்ட தாயை போல இருக்குது. எவ்வளோ மாணவர்களையும் ஒன்றுபடுத்தி என் முன்னால் நிற்க வச்சிருக்கிறாங்க. 25வது வருடம் அந்த வருடத்தின் நினைவாக கேக் வெட்ட போறோம். ஞாபகம் வருதே ஞாபகம் எல்லாருமே சேர்ந்து வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதல் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்வித்தான். மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது. ஆனா இந்த விஷயம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்ப்பது போல கண்களினோரம்
வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி. முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம்.